ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு துவையல் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக இந்த பருப்பு துவையலை பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அரை கிளாஸ் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கேன், துவரம் பருப்பு. 5 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு எடுத்துக்கலாம். கூட கொஞ்சமாக புளி, காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய். வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இதில் நான் தாளிப்பு கரண்டியிலே எல்லாத்தையும் வறுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பருப்பில் வறுத்துருந்தீங்கன்னா தாளிப்பு கரண்டி யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா சீக்கிரமாக வறுத்துடும் பருப்பை. நம்ம எடுத்து வச்சுருந்த அரை கிளாஸ் அளவுக்கு பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 6 நிமிஷத்துலேயே கலர் இந்த அளவுக்கு மாறி வந்துடும். எடுத்து வச்சுருங்க. அதே தாளிப்பு கரண்டியில் 5 பல் பூண்டு, கொஞ்சமாக புளியை பிச்சு போட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கோங்க. இந்த காரம் கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஸ்பூனால் நல்லா கலந்து விட்டுருங்க. பூண்டோட வாசனை நல்லா வரும். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு கூட சேர்த்துடலாம். இதை நல்லா ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸர் ஜாரில் வறுத்து வச்சுருந்ததை எல்லாத்தையும் இப்போ சேர்த்துடலாம். மிக்ஸர் ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட ஒரு பத்தை தேங்காவை சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. தண்ணி ஃபஸ்ட்டு ரொம்ப கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, இதுவே போதும். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் கோஸாக அரைச்சாதான் துவையல் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப டெம்ப்ட் ஆகும். இதை கப்பில் மாற்றிடலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நான் கப்பில் சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு தாளிப்பு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, வேணுன்னா கொடுத்துக்கலாம். நான் ஆனால் தாளிக்க போகிறேன். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லாயிருக்கும் வாசனை. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ பருப்பு துவையலில் சேர்த்துடலாம். சுட சாதத்துக்கு கொஞ்சமாக இந்த பருப்பு துவையலை போட்டு கொஞ்சமாக நெய் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு முறை பருப்பு துவையல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.